பாருங்கள், நல்ல காற்று, வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சுற்றிலும் இயற்கை தான். நம்ம வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55-60 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது நம்ம இந்த தோட்டம். முன்னாடி எதுவுமே பண்ணாமல் இருந்தோம். ஸோ நம்ம இருக்கிறது டீச்சிங் ஃபீல்டு தான். ஸோ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீச்சிங் ஃபீல்டு ஷிஃப்ட் பண்ணி இப்போ அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகி விவசாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஈவினிங்கில் மட்டும் டியூஷன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். மார்னிங் ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் தான் செலவு பண்ணுறது. ரொம்ப நல்லா இருக்குங்க இயற்கை. ஸோ நம்ம இயற்கையை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும். மரம் எப்படி வளர்க்குறது, எனக்கு இந்த மரம் வளர்க்குற ஃபீல்டு ரொம்பவே புதுசுங்க. ஸோ இப்போ தான் நானே கற்றுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், புதுசாக யாராவது தோட்டம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. ஸோ வாழை மரம் நம்ம எப்படி வச்சோம் என்ன அந்த ஃபுல் ஸ்டோரி நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி நிறைய மரம் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய லேர்னிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய படிப்பினை உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.